ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபி எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ்க்கு. இப்போது நான் அதுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், பெப்பர் எடுத்துருக்குங்க, மிளகு, இஞ்சி, 4 பச்சை மிளகா, 5 முட்டை எடுத்துருக்குறேன். அதை நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன். நார்மல் ரைஸில் கூட பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். 2 சைடு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். எல்லா முட்டைக்கும் இந்த மாதிரி நான் கோடு போட்டு வச்சுட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்குறேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். முட்டை இதில் போட்டுட்டு பொரிக்க போகிறோம். இது வந்து செய்கிறப்போ சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது அதே பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் கிராம்பு, பட்டை, ஸ்டார் ஃப்ளவர் போட்டிருக்கேங்க. அடுத்ததாக தனியா நான் காமிச்ச எல்லா மசாலா இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வறுத்துறது இதுதாங்க மசாலா. இது ஃபுல்லாக வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா க்ரீமியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுதான் ரைஸுக்கு மசாலா. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கீ எடுத்துருக்கிறேன், நெய். அதே மாதிரி 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துருக்குறேன். அதில் வந்து ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்குறேங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது. அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன்னா. பார்த்திங்களா, நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு ஆனியன்ஸ் எல்லாமே. இப்போது 2 பெரிய தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிட்டேன். 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிரேவியாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது காமிக்கிறது வந்து சின்ன வெங்காயம் மசாலாலாம் அரைச்சி இதில் ஆட் பண்ணது. நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் மசாலா தான் இது. மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக்கி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்சி ஜார் கழுவி இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஃபுல்லாக நல்லா போய் இந்த மாதிரி திக்காக ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு நார்மலாக பொன்னி அரிசி எதுவும் இருந்தாலும் அதில் பண்ணிக்கலாம். பட் பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் பிரியாணி டைப்பில் இருக்கும், அதனால் நான் பிரியாணி ரைஸ் பண்ணது. எல்லாமே ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணது, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் காரம், இல்லைன்னா பயங்கர காரமாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான எக் ரைஸ் ரெடி ஆச்சு. இப்போ பொரிச்சு வச்சு இந்த முட்டை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான எக் ரைஸ் ரெடி ஆச்சு.
இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் பாக்ஸு கட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்ல பசங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.